ரொம்ப 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 சூப்பராக இருந்தது சண்டே காட்சிகள். கணேஷ் மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் தன்ஷிகா வந்து விஜயசாந்தி மேடம்க்கு அப்புறம் ஒரு சண்டே காட்சிகள் வந்து அவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய ஒரு ஒரு படம்னா இந்த படம் தான் நான் இந்த காட்சியை பார்க்கும்போது நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு ரோப் ஷாட்டோ லேண்டிங் ஷாட்டோ சில இடத்துல வந்து பிசிறு தட்டும் எனக்கே அந்த மாதிரி இருக்கும் என் படத்தில். பட் இந்த படத்தில் எல்லா சண்டே காட்சிகளும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து தேசிய கொடியை பற்றி ஒரு சண்டே காட்சி இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கணும். அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ன சொல்கிறது டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் த நேஷ்னல் ஃப்ளாக். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக ரவுடிஸ்க்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம். முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே அரசியல்வாதிகளாம் சரி பாமர மக்களாக சரி தேசிய கொடியோட முக்கியத்துவம் என்னன்றது இந்த சண்டே காட்சியில் காட்டியிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஃபஸ்ட்டு நான் யோசிச்சேன் என்ன எது கூப்பிட்டாங்கன்னு. ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோயினோட ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டுருக்காங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. ரெண்டாவது விஷயம், இதை மறைக்கிறதுக்கு இனிமேல் டைம் இல்லை. எஸ், ஐ எம் இன் லவ் வித் தன்ஷிகா. ஐம் கோயிங் டு மேரி தன்ஷிகா வெரி சூன். பில்டிங் முடித்தோடனே ஐம் கோயிங் டு மேரி தன்ஷிகா and I have announced on stage. உங்களுக்கும் நான் சொல்கிறேன், தன்ஷிகா will be my life partner. Thank you. தெலுங்கு மேடம் சார் வெல்கம் சார். கிளியரன்ஸ் ஆயிடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ எல்லாம் செட் ஆயிட்டீங்களா? ரெடியா? கண்டிப்பா நான் இது எதிர்பார்க்கல. இன்னைக்கு காலையில கூட நாங்க இதை பத்தி நியூஸ் வெளியாகும் போது எங்களுக்கே தெரியல யார் கொடுத்தாங்கன்னு. நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த நியூஸை யார் கொடுத்தாங்கன்னு. ஏன்னா ஆகஸ்ட் 29 தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். 2 மாதமாவது கொஞ்சம் சுதந்திரமாக தெரியலாம் அப்படின்றத நினச்சேன். பட் அது வாய்ப்பே இல்லை. அதுவும் விஷால் மாதிரி ஒரு நடிகரோடு அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். யோகிடா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக நான் ரொம்ப பேஷனேட்டாக பண்ண ஒரு ஃபிலிமு, ஒரு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம். ஏன்னா நான் சினிமா வந்த காலத்துலேருந்து நான் வந்து பயிற்சியில் மேல்கொண்டுகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான படமாக இது இருக்கணும் அப்படின்றதுல எப்போவுமே எனக்கு தாட் இருந்துகிட்டு இருக்குது. யோகிடா இன்னைக்கு ஃபைனலாக இன்னைக்கு வெளியே வரப்போகுது. அதுக்கான லான்ச், அதுக்கான ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுல நாங்கள் ஆஸ் அ டீமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதை வந்து விஷால் அவர்கள் ரிசீவ் பண்ணி எனக்கு ரொம்ப கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கக்கூடியதை அவர் வெளியிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்த கெஸ்ட்டு அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் எல்லாரும், நீங்கள் எல்லாருமே ரொம்ப எப்போவுமே ஃபேமிலியாக இத்தனை வருஷம் 17 ஆண்டு காலமாக நான் நடிச்சிட்ருக்கேன். இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை, நான் எதிர்பார்க்காத ஒரு மேடை. சத்தியமாக சொல்கிறேன் கடவுளுக்கு ஆணையாக, இது வந்து நாங்கள் ஏதோ க்ரியேட்லாம் பண்ணல, அதுவாக அமைஞ்சது. எங்களுக்குள்ளே எப்படி லவ் வந்து ஏற்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டும் அப்படி தான். நத்திங் இஸ் பிளான்ட் சச். பட் ஹார்ட்ஃபுல்லி we are all very happy that யோகிடா இந்த ஃபிலிமும் வெளியே வருது. at the same time my marriage is fixed, so I'm quite happy. அவ்வளோதான், ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 29th நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஆன் his birthday decided to get married on that day. we all need your blessings. அவ்வளோதான். தேங்க் யூ. அதெல்லாம் நான் வேறு இன்டர்வியூஸில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த ஒரு இது போதும். அது லாட் மோர் டு கோ. ஆமாம், கண்ணுப்பட்டு போதும். நடிப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை நடிக்கிறது. நான் சினிமா துறையில் நடிக்கிறது. கண்டிப்பாக இதை தொடர்ந்து பண்ணுவேன். எனக்கு நடிகராக விட எனக்கு அவர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நான் பார்க்குறேன். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அபூர்வமாக தெரியல. ஒரு
ஒரு பர்சன் மேலே நம்மளுக்கு வர அன்பு அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் நான் என் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லும்போது அதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. நிறைய பேர் ஜெனியூனாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முதல்ல. அது 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 வார்த்தையில் விவரிக்க முடியாது. ஸோ விர் ஆல் வெரி ஹாப்பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது நீங்களா இல்லை அவரா? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேங்க. அதெல்லாம் இப்போ 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 இந்த யோகிடாவோட ஃபங்க்ஷனை பேசுவோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, அதோட சந்தோஷம். டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்தராக கண்டிப்பாக வர இன்டர்வியூஸில் கண்டிப்பாக டீட்டெயிலாக எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுவோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாரும் வாங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.